ஹலோ கைஸ், நம்ம எல்லாமே இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்சரா, நட்ராஜ். நிறைய பேருக்கு சண்டே போயிருக்கும் அப்சரா தான் பெருசு, இல்லை நட்ராஜ் தான் பெருசுன்ட்டு. தென் லேட்டர் வளர வளர பெண்ணுக்கு மூவ் ஆன் ஆயிருப்போம். பட் ட்ராயிங்க்குன்னு வரும்போது மறுபடியும் நம்ம இந்த பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறது தான் தப்பான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயிங்க்குன்னு ஒரு பென்சில்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் தென் அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இது டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். எங்கே வாங்குறது, என்ன ப்ரைஸில் வாங்குறது, எது பெஸ்ட்டு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராயிங் வரையறதுக்குனே பென்சில்ஸ் இருக்குது கைஸ், அதே நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. இது எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, இப்போ பேக்கே வந்து ஸ்பூனில் சாப்பிட்றதுக்கும் ஃபோக்கில் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை, கேவலமாக இல்லை எக்ஸாம்பிள். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சாதா பென்சில், ஐ மீன் இந்த மாதிரி நார்மல் கடையில் வாங்குகிற நட்ராஜ், அப்சரா பென்சில், 5 rupees பென்சில்ஸ்க்கும் ஆக்சுவலான ட்ராயிங் பென்சில்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ட்ராயிங் பென்சில் நம்மளுக்கு என்ன அதை பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நேம் டேர்ம்ஸ் வச்சு பின்னாடி மென்ஷன் பண்ணுவாங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஹெச் அண்ட் பி. ஹெச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ், ஹெச் ஃபார் ஹார்ட்னஸ் அண்ட் பி ஃபார் போல்ட்னஸ். அது பேர் தகுந்த மாதிரி ஹெச்சோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 2H வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும், 3H அதை விட ஸ்ட்ராங்கராக இருக்கும், 4H அதை விட ஸ்ட்ராங்கராக இருக்கும். நம்பர் அதிகமாக அந்த ஹெச்சோட வேல்யூ, ஐ மீன் அந்த பென்சிலோட லெட்டோட ஸ்ட்ராங்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் புத்தகம் ரொம்பவே லைட்டராக இருக்கும். ஸோ இதை யாருக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்காக இந்த பென்சில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேரால் வந்து பென்சிலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, டேரெக்டாக பேப்பரில் அப்ளை பண்ணிவிடுவீங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம 2Bஓ இல்லை வந்து ஓகே அதை நான் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன், 2B 4B என்னன்னு சொல்கிறேன். அப்ளை பண்ணால் டார்க்காக வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து ஸ்கின் டோன்ஸு அந்த மற்றதெல்லாம் ரொம்ப லைட்டராக வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா 2H 3H அந்த மாதிரி நீங்கள் ஹெச்சில் வந்து அதிகம் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ லைட்டராக இருக்கும் ட்ராயிங் பார்க்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா போல்ட்னஸ், அது பேருக்கு தகுந்த மாதிரி டார்க்கர் ஆகும். 2B 4B 6B 6Bனா ரொம்ப டார்க்காக இருக்கும், 8Bனா அதை விட டார்க்னஸ், 10Bனா ரொம்பவே டார்க்னஸ். ஸோ டார்க்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதிகமாகிட்டே போகும். ஏன் பி வந்து கொஞ்சம் அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். எல்லா ட்ராயிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு ஃபோட்டோ வரைங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா சரி அந்த ஃபோட்டோ பார்க்க ரிச்சாக ஒயிட் அண்ட் பிளாக் நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ பிளாக் கலரை வந்து நம்ம சாதா பென்சில்ஸால் கொண்டு வர முடியாது. ஐ மீன் இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குற பென்சில்ஸ் கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி பிளாக்ல கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஹையர் கிரேட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பென்சில் பாக்ஸில் வந்து 2B to 10B வந்து நார்மலாக கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டர் டோன்லேருந்து டார்க்கர் 10B வரையும் நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். அதெல்லாம் நம்மளும் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பட் யாருக்கு சில பேர் வந்து 2H and 3H யூஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கும் சஜஸ்ட் ஆன பென்சில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த கைஸ், இந்த வீடியோவில் வர எல்லா பென்சில்ஸுமே நான் வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நார்மலாக நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறதில்ல. விலை கம்மியாக இருக்குன்றதுக்காக லாஸ்ட் பிளேஸோ, விலை அதிகமாக இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட் பிளேஸ், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முழுக்க யூசபிலிட்டி, அதாவது எதை வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து அந்த லெட்டோட குவாலிட்டி, தென் வந்து பார்த்தீங்கன்னா உட்டோட குவாலிட்டி. ஏன்னா சில பென்சில் சிவ உடஞ்சிட்டே போகும், அது வந்து உட்டோட குவாலிட்டியில் இருக்குது. ஸோ உட்டோட குவாலிட்டி பார்க்க போகிறோம். தென் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் குவாலிட்டி. சரிங்களா? தென் 4வது வந்து பார்த்தீங்கன்னா டோன். சரிங்களா? எந்த டோன், ஃபார் எக்ஸாம்பிள் 6Bனா 6Bக்கு தகுந்த மாதிரி இருக்கா, இல்லை ரொம்ப லைட்டராக இருக்கா, இல்லை டார்க்கராக இருக்கா, அதையும் பார்க்க போகிறோம். இந்த 4 கேட்டகிரிலையும் பிரித்து நான் வந்து இதை வந்து ஒஸ்ட்டு டு பெஸ்ட்டாக இப்போ நம்ம கொண்டு போக போகிறோம். சரிங்களா? எது ஒஸ்ட்டு அண்ட் தென் எது பெஸ்ட்டு அப்படின்றத ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். இதில் உங்களுக்கு எது தகுந்த மாதிரி இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்காக எல்லா பென்சில்ஸும் செக் பண்ணிவிட்டு எது ஒஸ்ட்டு எது பெஸ்ட்டுன்றதை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் இடத்துல வரது நம்ம ஃபேபர் கேஸ்டலோட கிரியேட்டிவ் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு பென்சில்ப்பா. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா வருது. ஆனால் 300 ரூபாய்க்கு இதோட உட் குவாலிட்டியிலேருந்து லெட் குவாலிட்டி எதுவுமே எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அந்த சொல்லிக்கிற மாதிரியும் இல்லை. இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இதோட கம்மி விலையிலே கிடைக்குது. பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி அது நல்லாவே இல்லை. அதனால தான் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அப்சரா பெட்டராக இருக்குது. ஸோ 60 rupeesக்கு இங்கே பேக்கேஜிங்கும் நல்லா இருக்குது, எல்லா பென்சில்ஸும் கவர் ஆகுது, ப்ளஸ் நல்லாவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேபர் கேஸ்டல். சரிங்களா? ஃபேபர் கேஸ்டலோ இதுவும் 60 rupees தான். பென்சிலும் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது, லெட் குவாலிட்டி குட். பென்சிலோட டோன் சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகுதே தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே வந்து இதுலேயும் சூப்பராக தான் இருக்குது. வைட்லி அவைலபிள், யார் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர்றது த ஃபேமஸ் ஃபேபர் கேஸ்டலோட 9000 சீரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டராக வரைகிறவங்களுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பென்சில்ஸ் லைட்டராக தான் இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங்கராக ப்ரீமியமாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. உட் குவாலிட்டி தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். செம்மையாக இருக்குது உட் குவாலிட்டி, சான்ஸே இல்லை, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டராக யாராவது வரைவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பென்சிலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து வர்றது மார்ட்டோட சீரீஸ் பென்சில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 rupees தான். நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் இது என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம். ஏன்னா உட் குவாலிட்டிலேருந்து பென்சில் லெட்டு சாஃப்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்குது. பார்க்காதவங்க இது ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் 3 பென்சில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கே ப்ரோ வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க லொக்கேஷன் நான் சொல்கிறேன். சரிங்களா?
நம்பர் 3 எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பாக்ஸ் அண்ணா நகரில் இருக்குது, கீழ்பாக்கில் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இது லொக்கேஷன் கொடுக்குறப்பா மேப்பு கூகுள் மேப்போட லொக்கேஷனும் தரேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி சென்டர், இது வந்து முகப்பேர் ஏரியாவில் இருக்குது. ஸோ நியர்பை இருக்கவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா சப்ளைஸும் கிடைக்கும். நான் ரெகுலராக விசிட் பண்ணுற ஸ்டோரும் அதுதான். தென் ஃபைனலாக இந்துஸ்தான் ட்ரேடிங் கம்பெனி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஷாப், ரொம்ப பழைய ஷாப்பும் இதுதான் சென்னையில். இது வந்து ராயப்பேட்டையில் இருக்குது. A to Z எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அங்கே. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேராக இருக்கும். வெரைட்டி சென்டர் அண்ட் இந்துஸ்தான் வந்து ஃபேராக இருக்கும். ஸ்டார் பாக்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். வேணுங்கிறவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கைஸ், உங்களுக்காக நான் எல்லா கடையிலையும் ஏறி இறங்கி மொத்த பென்சில்ஸையும் வாங்கியிருக்கேன். A to Z எல்லா பென்சில்ஸும் வாங்கியிருக்கேன். இல்லை நீங்கள் டாம்ஸ் சொல்லலாம், டாம்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, கேம்லின் மிஸ் ஆயிடுச்சுன்னு. கேம்லினா நிறைய யூஸ் பண்ணிட்டேன், டாம்ஸ் எனக்கு கிடைக்கல, அதனால தான். ஸோ தேர்ட் பிளேஸில் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஷ்டோ பிராண்டோடது. இது வந்து 100 rupees தான் வருது. பட் அந்த 100 rupeesக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு இது கண்டிப்பாக சூட் ஆகும். நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஸ்டெட்லர் வந்து செகண்ட் பிளேஸில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தராக இருக்குது, பட் பிளெண்டிங் குவாலிட்டி அந்தளவு பர்ஃபெக்ஷனாக இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து வரைகிறவங்களுக்கு செட் ஆகுமே தவிர்த்துட்டு பிளெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகாது. தென் மை ஃபேவரட் ஆர்ட்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வர்றது. ஸோ 70 rupeesக்கு தி பெஸ்ட் பென்சில்ஸ். பிளெண்டிங் குவாலிட்டி ஆகட்டும், அந்த வுட் குவாலிட்டி ஆகட்டும், தென் லெட் குவாலிட்டி ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பிளெண்டிங் சான்ஸே இல்லை. ஸோ இது எல்லா பென்சில்ஸும் யூஸ் பண்ணி நான் ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சிருக்கேன். யூஸ் பண்ணும் போது வர ஃபீலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் தெரியும். பட் நான் இது எல்லாத்தையும் பர்சனலாக நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். எது அஃபோர்டபுள்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் யார் யாருக்கு எது வேணுங்கிறதும் சொல்லிட்டேன். ஆனாலும் பென்சில் எதில் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் அண்ட் சார்கோல் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் செய்வாங்க. வெறும் சார்கோல் மட்டும், ஐ மீன் கறி மட்டும் வச்சு செஞ்சால் அது நம்ம சார்கோல் பென்சில்ஸாக இருக்குது. அது நம்ம வேறு கேட்டகரி பென்சில்ஸ். அதுலேயுமே சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் அது திக்காக நிற்கும், அந்த லெட் மாதிரி செய்ய முடியும். வெறும் சார்கோல் வச்சு லெட் செய்ய முடியாது, சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு லெட் கிடைக்குதுன்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் அதிகமாக சேர்க்க உங்களுக்கு அந்த ஹெச் கேட்டகரி, ஐ மீன் 2H 3H 4H அந்த மாதிரி போயிடும். அது வந்து ஸ்ட்ராங்கர் ஆகிடும். கார்பன் அதிகமாக சேர்க்க 2B 6B 10B அந்த மாதிரி அதிகமாகிட்டே போகும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ பென்சில் லெட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த உங்களுக்கு சில பேர் வந்து ரொம்ப லைட்டாக வரீங்க, சில பேர் டார்க்காக வரீங்க. உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பென்சில் கேட்டகரியை பார்த்து சூஸ் பண்ணி வாங்க. சில பென்சில் தனியாகவும் கிடைக்கும், சில பென்சில் பாக்ஸில் வந்து சில பென்சில்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி வரைய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு பென்சிலை பற்றின எல்லா ஐடியாவும் கிடச்சிருக்கும். இந்த பென்சில்ஸ் எதால் மேக் பண்ணது, எங்கே வாங்குறது, A to Z எல்லாமே கிடச்சிருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு யாருக்கு வேணுமோ அதை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இதை வச்சு நான் ஒரு சின்ன ட்ராயிங் மாதிரி பண்ணியிருக்கேன். எதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்றதையும் நான் காமிச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரையும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாலே ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் தென் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ்னால் நான் தான் எடுக்க போகிறேன் லைவாக. விருப்பம் இருந்தால் கீழே லிங்க் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேல்யூபலான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு யாருக்கு ட்ராயிங் ஆர்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.